1988 நவம்பர் மாதத்தின் ஒரு இரவு, இந்திய பெருங்கடலில் அமைதியாக கிடக்கும் ஒரு சிறிய தீவு நாடு திடீரென இருளில் விழுந்தது. சில மணி நேரத்தில் ஒரு அரசு விழுந்துவிடலாம், ஒரு பிராந்தியத்தின் அரசியல் சமநிலை சிதறிவிடலாம் என்று ஒரு அவசர அழைப்பு டெல்லிக்கு வந்தது. அந்த அழைப்பில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது: இந்தியாவுக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் மாலத்தீவின் தலைநகர் மாலேயில் துப்பாக்கி சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆயுதம் ஏந்திய மர்சினரிஸ் நகரத்தை கைப்பற்ற முயன்றனர். குடியரசுத் தலைவர் மௌமூன் அப்துல் கய்யூம் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தப்பட்டார். அரசு கட்டிடங்கள் பதற்றத்தில் மூழ்கின. அந்த சிறிய தீவு நாடு உலக வரைபடத்தில் மிகவும் சிறியது, ஆனால் அதன் அரசியல் நிலை இந்திய பெருங்கடலின் பாதுகாப்புடன் நேரடியாக இணைந்தது. அந்த இரவு டெல்லியில் பாதுகாப்பு அதிகாரிகள் மேசைகளின் மீது வரைபடங்களை விரித்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர். செய்தி தெளிவாக இருந்தது: இது ஒரு சாதாரண கலவரம் இல்லை, இது திட்டமிடப்பட்ட கூ அட்டெம்ப்ட். பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மாலத்தீவு விழுந்தால் அது இந்தியாவின் கடல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சவால். அந்த நொடியில் இந்தியா ஒரு தீர்மானத்தை எடுத்தது: உடனடி இராணுவ உதவி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டுகள் தயாராக்கப்பட்டன. பாராட்ரூப்பர்ஸ் அலர்ட்டுக்கு அழைக்கப்பட்டனர். அதே நேரத்தில் இந்தியன் நேவி கப்பல்கள் கடலில் நகர ஆரம்பித்தன. இந்த ஆபரேஷன் பின்னர் உலகம் ஆபரேஷன் கேக்டஸ் என்று அறிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு அவசர முயற்சி மட்டுமே. நேரம் மிகவும் குறைவு. மாலே ஏர்போர்ட்டை பாதுகாப்பாக பிடிக்க முடியாவிட்டால் இந்திய படைகள் தரையிறங்க முடியாது. மேலும் கூ முயற்சி வெற்றி பெற்றுவிட்டால் அந்த நாட்டின் அரசியல் கட்டுப்பாடு யாரின் கையில் போகும் என்பது தெரியாது. ஆனால் அதே சமயம் டில்லியில் இன்னொரு கவலை இருந்தது: எந்த இராணுவ நடவடிக்கையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் கிரைசிஸாக மாறலாம். இந்தியா தலையீடு செய்கிறது என்று உலகம் பார்க்கும்போது அந்த நடவடிக்கை சட்டபூர்வமானதா? அந்த அரசு உண்மையில் உதவி கேட்டதா? இந்த கேள்விகளெல்லாம் அந்த இரவு முடிவெடுக்க வேண்டியவர்களின் மனதில் சுற்றி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு தகவல் வந்தது. முதலில் அது சிறியதாக தோன்றியது, ஆனால் அதை படித்த சில நொடிகளில் அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொன்னது: மாலேயில் தாக்குதல் நடத்தியவர்கள் சிலர் இன்னும் நகரத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள், மேலும் அவர்கள் கடல் வழியாக நகர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த தகவல் மட்டுமில்லாமல் இன்னொரு சந்தேகமும் இருந்தது: இந்த கூ முயற்சியின் பின்னால் யார் இருக்கலாம்? இது ஒரு மர்சினரி ஆபரேஷன் மட்டும்தானா, அல்லது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் விளையாட்டுதானா? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை, ஆனால் அந்த அன்சர்டனிட்டி தான் மிகப்பெரிய ஆபத்து. டெல்லியில் அந்த நிமிடத்தில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்தது. உடனே ஃபுல் ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட் செய்யலாமா, அல்லது இன்னும் சில தகவல்கள் வரும் வரை காத்திருக்கலாமா? காத்திருந்தால் மாலே முழுவதும் எதிரிகளின் கையில் போய்விடலாம், ஆனால் அவசரமாக நகர்ந்தால் அது ஒரு தவறான சிக்னலாக மாறலாம். அந்த நேரத்தில் ஏர்கிராஃப்ட் என்ஜின்கள் ஓசை எழ ஆரம்பித்தது. பாராட்ரூப்பர்ஸ் ஏர்கிராஃப்டுகளில் ஏறிவிட்டனர். அந்த வீரர்கள் பலருக்கும் மிஷன் டீடைல்ஸ் முழுமையாக தெரியாது. அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு விஷயம் மட்டும்: ஒரு நண்பர் நாட்டை காப்பாற்ற வேண்டும். வானில் பறக்கும் அந்த விமானங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக மாறப்போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன சில நேரத்திற்கு பிறகு டெல்லிக்கு இன்னொரு அப்டேட் வந்தது. அது அந்த இரவு டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த இன்டெலிஜென்ஸ் அப்டேட் கூறியது: மர்சனரி சிலர் மாலேயை விட்டு தப்பிக்க ஒரு கப்பலை பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கள் ஹாஸ்டேஜஸ் எடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் எந்த திசையில் செல்கிறார்கள் என்பது உறுதி இல்லை. இந்த தகவல் ஒரு பெரிய டைலமாவை உருவாக்கியது. இந்தியன் ஃபோர்சஸ் மாலேயில் லேண்டிங் செய்து கண்ட்ரோல் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கடலில் நடக்கும் மூவ்மெண்ட்டை கவனிக்க வேண்டும். ஒரு தவறான மூவ் நடந்தால் ஹாஸ்டேஜஸ் உயிருக்கு ஆபத்து. மேலும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் மிலிட்ரி ஆக்ஷன் நடந்தால் அது டிப்ளமேட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கலாம். அந்த இரவு எடுத்த முடிவுகள் எல்லாம் செகண்டுகளில் நடந்தது. பல வருட ட்ரெய்னிங் இருந்தாலும் அந்த நொடிகளில் இருக்கும் அன்சர்டனிட்டி வேற மாதிரி. ஒவ்வொரு தகவலும் முழுமையாக உறுதி செய்ய முடியாது, ஆனால் டிலே செய்யவும் முடியாது. ஏர்கிராஃப்டுகள் மாலேயை நோக்கி பறந்து கொண்டிருந்த போது அந்த ஆபரேஷனை கண்காணித்த அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்திருந்தனர்: இது வெறும் மிலிட்ரி மிஷன் இல்லை, இது ஒரு சிக்னல். இந்தியா தனது பகுதியில் இன்ஸ்டபிலிட்டியை அனுமதிக்காது என்ற சிக்னல்.
மாலே ரன்வே அந்த இரவு இருளில் கிடந்தது. பாராட்ரூப்பர்ஸ் லேண்டிங் செய்யும் முன் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. ரன்வே செக்யூராக இருக்கிறதா? எதிரிகள் அங்கு காத்திருக்கிறார்களா? அல்லது அது ஒரு ட்ராப் தானா? அந்த லேண்டிங் நடந்த சில நிமிடங்கள் இந்தியாவின் மிலிட்டரி வரலாற்றில் மிகவும் டென்ஸான தருணங்களாகும். ஆனால் அதே நேரத்தில் கடலில் இன்னொரு டிராமா நடந்து கொண்டிருந்தது. மர்சனரிஸ் தப்பிக்க முயன்ற கப்பலை இன்டர்செப்ட் செய்ய இந்தியன் நேவி மூவ் ஆனது. அந்த சேஸ் இந்திய பெருங்கடலின் நடுவில் நடந்தது. அங்கு நடந்த டிசிஷன் மேக்கிங் கூட ஈக்குவலி கிரிட்டிக்கல். டில்லியில் வந்த அந்த லாஸ்ட் மினிட் இன்டெலிஜென்ஸ் இல்லாவிட்டால் அந்த நேவல் சேஸ் நேரம் தாமதிக்க இருக்கும். அந்த மர்சனரிஸ் வேறு நாட்டின் கடலுக்குள் சென்றிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அது ஒரு டிப்ளமேட்டிக் நைட்மேராகி இருப்பது ஆல்மோஸ்ட் உறுதி. இந்த ஆபரேஷன்ல ஒரு விஷயம் மிகவும் இன்ட்ரெஸ்டிங். பல தகவல்கள் அந்த நேரத்தில் இன்கம்ப்ளீட். ஆனால் டிசிஷன் கிளியர். டிலே செய்யக்கூடாது. ஸ்பீடு தான் அட்வான்டேஜ். மாலத்தீவில் அந்த இரவு இந்திய படைகள் நகரத்தில் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்த போது உலகம் இன்னும் அந்த சம்பவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக ஆரம்பித்தது. ஆனால் டெல்லியில் அந்த இரவு எடுத்த ஹிடன் டிசிஷன் பற்றி பின்னர் பல அனலிஸ்ட்ஸ் பேச ஆரம்பித்தனர். அந்த டிசிஷன் என்னவென்றால், இன்டெலிஜென்ஸ் முழுமையாக கிளியர் ஆகாத நிலையிலும் ஆபரேஷன் ப்ரொசீட் செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவு. அது ரிஸ்கி, ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக். அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் கூ முயற்சி வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த நாட்டின் அரசியல் மாற்றம் இந்திய பெருங்கடலில் பவர் பேலன்ஸை மாற்றியிருக்கலாம். பின்னர் நடந்த நேவல் இன்டர்செப்ஷன் அந்த ஆபரேஷனை முழுமையாக மாற்றியது. தப்பிக்க முயன்ற மர்சனரிஸ் கேப்சர் செய்யப்பட்டார்கள். ஹாஸ்டேஜஸ் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய எஸ்கலேஷனை தவிர்த்தது. இன்று பல வருடங்கள் கழித்து அந்த இரவை பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. சில நேரங்களில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் முழுமையாக இருக்காது. சில நேரங்களில் அது இன்கம்ப்ளீட். ஆனால் அந்த இன்கம்ப்ளீட் தகவலின் அடிப்படையில் எடுத்த முடிவுகள் தான் வரலாற்றை மாற்றும். 1988 மால்தீவ்ஸ் கூ கிரைசிஸ் அப்படிப்பட்ட ஒரு இரவு. ஒரு சிறிய தீவு நாடு ஆல்மோஸ்ட் கையிலிருந்து போய்விடும் தருணம். ஒரு பிராந்திய டென்ஷன் உருவாகும் வாய்ப்பு. ஒரு டிப்ளமேட்டிக் கிரைசிஸ் உருவாகும் நிலை. ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் சில நிமிடங்களில் எடுத்த முடிவுகள்தான் அந்த இரவின் திசையை மாற்றின. அந்த இரவு உலக வரைபடத்தில் பெரிய ஹெட்லைனாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்திய பெருங்கடலின் அமைதியை காப்பாற்றிய ஒரு சைலண்ட் ஆபரேஷன் அது. சில ஆபரேஷன்ஸ் வெற்றி பெற்ற பிறகே உலகம் அதை அறியும். ஆனால் அந்த வெற்றிக்கு முன்னிருக்கும் அந்த இருண்ட நிமிடங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் உண்மையான வரலாறு. ஏனெனில் அந்த இரவு ஒரு நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, ஒரு முழு பிராந்தியத்தின் சமநிலையும் சில நிமிடங்களில் எடுக்கப்பட்ட ஒரு மறைந்த முடிவின் மேல்தான் நின்று கொண்டிருந்தது.